அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து பிரதமர் மோடி கவலையின்றி அமைதி காத்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் உயர்கல்வி படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களின் விசா தொடர்பான நேர்காணலை நிறுத்தி வைத்து ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கவலையும் குழப்பமும் அடைந்துள்ளனர். அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் சமூக வலைதள பக்கங்களை ஆய்வு செய்து வரும் அந்நாடு அரசு ஆட்சேபகரமான பதிவுகள் இருப்பதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி கடந்த ஆண்டில் மட்டும் 3,37,630 இந்திய மாணவர்கள் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றுள்ளனர் என்றும் இது அந்நாட்டில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களில் 1/3 என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது 3.5 லட்சம் இந்திய குடும்பங்கள் தங்களது கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை கல்விக்காக செலவிட்டுள்ளனர் அல்லது கல்வி கடன் வாங்கி கடனாளிகளாக உள்ளனர் என திரு ஜெயராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் சென்றவர்கள் மட்டுமின்றி முந்தைய ஆண்டுகளில் சென்ற மாணவர்களும் ட்ரம்ப் அரசின் நடவடிக்கையால் நிச்சயமற்ற எதிர்காலத்தை கொண்டுள்ளதாகவும் நடப்பு ஆண்டில் படிக்கச் செல்ல திட்டமிட்டிருந்தவர்களும் தங்களது விருப்பம் நிறைவேறுமா என தெரியாமல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து சீனா கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது என்று கூறியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், ஆனால் இந்திய மாணவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் மோசமாக பாதிக்கப்படுவது குறித்து திரு மோடியும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் கவலைப்படாமல் மௌனம் காத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் விசா விண்ணப்பங்களை அமெரிக்கா தகுதியின் அடிப்படையில் பரிசீலிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியதை தவிர எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இதுவரை மத்திய அரசு எடுக்கவில்லை என அவர் விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.